ஓல்ட் திருப்பூருக்கு வந்து ஒரு கனரக வாகனம், நம்ம ஜேசிபின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வருஷம் 2 லட்சம் மரம் வைக்கிறோம். இப்போ வந்து புதுசாக வந்து அணைக்கட்டுகளில் வந்து மரம் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். அணைக்கட்டை பசுமை பண்ணுற ஒரு முயற்சியும் இப்போ நடந்துகிட்ருக்கு. இதுக்கு கனரக வாகனங்கள் தேவைப்படுதுன்னு ஒரு கோரிக்கை வச்சப்போ ஒரு எஸ்எம்எஸ் தான் அனுப்பினோம். இந்த வண்டி ஹெவி டியூட்டி வண்டி வாங்கினா இன்றைக்கி 34 லட்ச ரூபா வேணும். இந்த பணம் வேணும்னு 3 பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பினோம். 34 லட்ச ரூபா வந்தது. பொது காரியத்துக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனா பணம் கொடுக்கறது 10 லட்சம் 12 லட்சம் பணம் கொடுக்குற ஆளுமைகள் திருப்பூரில் தான் இருக்காங்க. இந்த மசாஜுக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தம் உண்டு. இந்த தாய் மசாஜ்னு இன்னைக்கு உலகம் முழுக்க பேசுகிறாங்க இல்லைங்களா. விவசாயிகள் நம்ம கொங்கு மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் காலையில் வயலில் இறங்கினா சாயந்தரம் மேடை ஏறுற மாதிரி தாய்லாந்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. அவங்க உடல் வலியை போக்குவதற்காக அங்கே இருக்கக்கூடிய புத்த மத பிச்சுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இரவு நேரத்தில் விவசாயிகளுடைய வீட்டுக்கு போய் மசாஜ் பண்ணுறாங்க. அந்த மசாஜ் முறை வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து அது ஒரு ப்ரொஃபஷனலாக ஆகியிருக்கு. வேலைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளில் அந்த வீடு வீடாக கேட்டு நாங்களே வந்து உரம் எல்லாமே சேகரித்து கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் வந்து தோட்டம் போட்டு கொடுப்போம். நீங்கள் மாதிரி மரபு ரக விதைகளில் என்ன பலன் இருக்குது, நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறதுலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தாய்ப்பால் கூட நஞ்சா போகிற அளவுக்கான ரசாயனம் வந்து எப்படி பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம வாங்கி சாப்பிட்ற காய்கறிகள்லாம் நம்ம உணவுன்னு நினச்சி எப்படி விஷத்தை பயன்படுத்திட்டுன்னு ஒரு எளிமையாக புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி அப்படி தோட்டம் போட்டு கொடுத்துட்டு. ஒரு குப்பைமேட்டில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு காய்கறி செடி ஒரு தக்காளி செடி ஏதோ ஒன்று தானாக வளர்ந்துருக்கும். எந்த ஒரு நோய் தாக்குதலுமே இல்லாமல் நல்லா வளர்ந்துருக்குது. அங்கே மட்டும் எப்படி, அங்கே போய் யார் உரம் போட்டா, யார் தண்ணி கொடுத்தா அப்படிங்கிற எனக்குள் ஏற்பட்ட ஒரு கேள்வி தான் இயற்கை விவசாயத்துக்கு ஒரு முக்கிய வித்தா எனக்கு இருந்தது. ஒரு ஆண்டு கழிஞ்சிருக்கு. 2022 ஆரம்பிச்சு ஒரு ஆண்டு கடந்து 2வது ஆண்டில் அடிவச்சு போயிட்டு இருக்கோம். இப்போ எல்லாரும் ஒத்த நினைவில் ஒரே பாதையில் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து ஒரு குடும்பமாக போயிட்டு இருக்கோம். நல்ல வரவேற்பு இருக்குது. நம்ம பொருள் விற்கிது. இயற்கை உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருள் விற்கிது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஒரு வருமானம் தான். இப்போ சந்தை அப்படின்னா எங்களுடைய பார்வையில் வந்துட்டு ஒரு தாயும் பிள்ளையும் இணையரும் ஒரு இடமா இருக்கணும். அந்த பொருள் எப்படியெல்லாம் விளைஞ்சுது, அந்த பொருளினுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய மதிப்பு என்னங்கிறத வந்து நுகர்வோரும் விவசாயியும் நேராக பேசி அந்த பொருளை பேசி வாங்கிக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அதுக்கு மேலே வந்து விவசாயிகள், அந்த இயற்கையாக விவசாயம் செய்கிற விவசாயிகளும் இணைஞ்சுக்கணும். இப்போவே நான் திங்க் பண்ண விஷயம் என்னன்னா, நான் எக்காரணம் கொண்டு நான் வியாபாரி தேடி போகக்கூடாது, வியாபாரி என்னை தேடி வரணும், நுகர்வோர் என்னை தேடி வரணும் அப்படின்னு சிந்திச்சேன். கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். நம்ம மாற்றி யோசிக்கிறதே இல்லை. காப்பி 5:30 மணிக்கு எனக்கு ரெடியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. காப்பி குடிச்சு கால் பேக் பண்ண 6 மணி வரைக்கும் நான் என்னோட தோட்டத்தை எங்கெங்கே இருக்க போய் ரவுண்ட் அடித்து மனசில் அது பதிய வச்சிருவேன். 9 மணி வரைக்கும் தோட்டத்தில் ஆட்களோட நான் காய அறுப்பேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா விவசாயி கையிலையும் விதை இருந்துச்சு, எல்லாருடைய கையிலையும் உரம் இருந்தது. ஏன்னா மாடு இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய எடுத்துவாங்க. அங்கே உரம் என்பது அவங்களுடைய கையில் கட்டுப்பாட்டில் இருந்தது. தொழில்நுட்பம் என்பது அவங்களுக்குள்ளே இருந்தது. 3 தன்மைகளும் அவங்க கையில் இருந்ததுனால அவங்க தற்சார்புள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த தற்சார்பு என்பது உடைக்கப்பட்டு விட்டது. தெல்லிய ஆளின் சிறுபல தொருவிதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் உன்னிதே ஆயினும் அன்று யானை அணிதேர் முறையார் பெரும்படையோடு மன்னருக்கு இருக்க அழகாகும் சொன்னாங்க. ஒரு ஆலம்பழத்தின் விதையானது மீனின் சினை மூட்டையை விட சிறியதாக இருக்கும். ஆனால் அது வளர்ந்து மரமாகி அது கொடுக்கும் நிழலானது ஒரு பெரிய அரசனுடைய குதிரைப்படையும் யானைப்படையும் நின்று இளைப்பாறுவதற்குண்டான நிழலை தரக்கூடிய வல்லது. இன்று ஒரு அருமையான விவசாயிகள் சந்திப்பை ஏற்பாடு செய்து முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் பசுமை விகடன் இதழாசிரியர் திரு பொன் செந்தில்குமார் அவர்களுக்கும், மதுரை திருமங்கலத்திலிருந்து நமக்காக விவசாயம் எப்படி லாபகரமாக செய்வது என்பதை எடுத்துச் சொல்ல தமிழகத்தின் ஆகச்சிறந்த சூழலியலாளர் பாலசுப்பிரமணியன் என்கிற பாமையன் ஐயா அவர்களுக்கும், மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எங்களது அன்பு அண்ணன் ஈஸ்ட்மேன் குழும தலைவர் சந்திரன் அண்ணா அவர்களுக்கும்,
ஒரு 5-6 வருஷமாக நான் சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஆளுமை சமீபத்தில் அவரோட தோட்டம் போய் ஒரு அரை நாள் அவரோட செலவு பண்ணி கொஞ்சோண்டு கற்றுக்கிட்டு வந்த ஆளுமை வந்து மரியாதைக்குரிய கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், இங்கு இன்று விருதுகள் வாங்க வந்துள்ள அனைத்து விவசாய ஆளுமைகளுக்கும், மரியாதைக்குரிய சுருளியப்பன் ஐயா அவர்களுக்கும், இயற்கை பணியில் சூழலியலை காப்பதில், மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பதில் பெரும்பங்கு ஆற்றி வரும் நண்பர் திரு ஓசை காளிதாஸ் அவர்களுக்கும், இங்கு குழுமியுள்ள பசுமை விகடனின் வாசகர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க, திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. இது ஒரு சின்ன நிகழ்வு. இந்த நிகழ்வுக்காக ரயிலில் வந்து காலையில் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து சேர்ந்திருக்கிற பசுமை விகடன் வாசகர் அனைவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இடம் வந்து திருப்பூர் மாநகராட்சி வந்து திருப்பூரில் இருக்கிற திடக்கழிவெல்லாம் குப்பையை கொண்டு வந்து கொட்டுறதுக்காக கார்ப்பரேஷன் வாங்கி வச்சுருந்த இடம். சின்னக்காளிபாளையம் நம்ம மாமன் மச்சான் பெரிய பசுத்தப்பா எல்லாம் போராட்டம் பண்ணி குப்பையை தடுத்து வச்சுருந்தாங்க ரொம்ப வருஷம். இப்போ வனத்துக்குள் திருப்பூர் சார்பாக 2018 வந்து ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் போட்டு மத்திய அரசு நிறுவனம் IFGDBன்னு சொல்லுவாங்க, IFGDBயும் திருப்பூர் மாநகராட்சியும் வெற்றி அமைப்பும் ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் போட்டு இந்தியாவில் இருக்கிற 50 வகையான மூங்கில்கள் ஒரு இடத்துல காட்சிப்படுத்துறதுக்காக இந்த பூங்கா ஏற்படுத்தப்பட்டது. அன்றைய மாநகர ஆணையாளர் மதிப்பிற்குரிய கிராந்திகுமார் பாடி IAS, இன்றைய கோவை ஆட்சியர், அவரை வந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்க, குழந்தைகளுக்கு விளையாட்டு பூங்கா பண்ணியிருக்கீங்க, இவ்வளவெல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு நீ எந்நேரம் பசுமைங்கிற பசுமையை பேசுறதுக்கு ஒரு இடம் இல்லையேப்பா, ஒரு பயிலரங்கம் ஒன்று கட்டணும்னு சொல்லி அவரோட முயற்சியில் முனைப்பில் இந்த பயிலரங்கம் ஏற்படுத்தப்பட்டது. இதை வந்து சென்னை சில்க்ஸ் குழுமத்தார் வந்து நமக்கு நாமே திட்டம் மூலம் இந்த பில்டிங் வந்து 72 மணி நேரத்தில் அமைக்கப்பட்டது. திங்கக்கிழமை காலையில் பூஜை போட்டாங்க, வியாழக்கிழமை காலையில் புண்ணியர்ச்சனை பண்ணோம். 72 மணி நேரம் எல்லாம் கிரேனில் வந்தது, எல்லாம் செட்டப் பண்ணாங்க. எல்லாம் ஒரு 100 வருஷம் ஆனாலும் இந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். 72 மணி நேரம், அதுவும் ஒரு சாதனையாக பண்ணோம். இன்றைய இந்த அரங்கம், இந்த பூங்கா வந்து இன்னும் திறப்பு விழா காணப்படவில்லை. நம்ம மாண்புமிகு மேயர் அவர்கள் வந்து தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாத இறுதிக்குள் மாண்புமிகு முதலமைச்சர் வர்றாங்க, முதலமைச்சரை வச்சோ இல்லை விளையாட்டுத்துறை அமைச்சரை வச்சோ இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே வந்து அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா காண உள்ளதுங்கிற தகவலையும் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இன்றைக்கி முதல் நிகழ்வாக வனத்துக்குள் திருப்பூருக்கு வந்து ஒரு கனரக வாகனம், நம்ம JCPன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த JCP வந்து ஏற்கனவே ஒன்று ஓடிட்டுருக்கு. வருஷம் 2 லட்சம் மரம் வைக்கிறோம். இப்போ வந்து புதுசாக வந்து அணைக்கட்டுகளில் வந்து மரம் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வருஷம் வந்து வட்டமலைக்கரை அணை வெள்ளகோயில் அங்கே வந்து ஒரு 20,000 மரம் அங்கே வச்சிட்ருக்கோம். அது தொடர்ந்து அடுத்தது வந்து உரத்துப்பாளையம் அணைக்கட்டும் வந்து அனுமதி கேட்டு மரம் வைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் அங்கே இருக்குது. இந்த உரத்துப்பாளையத்தை கெடுத்தது திருப்பூர்னு ஒரு அழியா பேரும் இருக்குது. அதனால் அதை அந்த அணைக்கட்டை பசுமை பண்ணுற ஒரு முயற்சியும் இப்போ நடந்துகிட்ருக்கு. இதுக்கு கனரக வாகனங்கள் தேவைப்படுதுன்னு ஒரு கோரிக்கை வச்சப்போ ஒரு SMS தான் அனுப்பினோம். 3 நிறுவனத்துக்காரங்க, அந்த வண்டி ஹெவி டியூட்டி வண்டி வாங்கணும், இன்றைக்கி 34 லட்சம் ரூபா வேணும். வெற்றி அமைப்பில் வந்து அந்த பணம் வேணும்னு 3 பேருக்கு SMS அனுப்பணும். 34 லட்சம் ரூபா வந்தது. இன்றைக்கி அது விளையாட்டா? ஒரு பொது காரியத்துக்கு ஒரு SMS அனுப்புனா பணம் கொடுக்கறது 10 லட்சம் 12 லட்சம் பணம் கொடுக்குற ஆளுமைகள் திருப்பூரில் தான் இருக்காங்க, இந்த அரங்கத்தில் தான் இருக்காங்க. முதல் நிகழ்வாக வந்து அந்த JCP வாகனத்தை துவைக்க வச்சுட்டு வந்திருக்கோம். அடுத்ததாக இன்றைக்கி எதுக்காக இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்போடு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். பசுமை விகடன் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழகம் முழுதும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சில தவறான புரிதல்களும் அவங்கள பற்றி இருக்குது. ஏன்னா நான் விவசாயிகளோட பேசிகிட்டு இருக்கும்போது சகஜமாக சொல்கிறது, நம்ம ஆளுங்க பசுமை விகடன் அட்டப்படத்தை பார்த்துட்டு விவசாயம் பண்ணால் நீ வந்து முடிஞ்சு போயிடுவே அப்படின்னு சொல்லி ஒரு சகஜமாக அப்படியே கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாங்க.
இந்த தெளிவும் இந்த விளக்கத்தையும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து ஒரு கடந்த 5 வருடமாக பசுமை விகடன் வாசகர் தனிப்பட்ட முறையில். ஒரு தடவை அட்டைப்படத்தில் பூனைக்காளி இத்தனை லாபம் கொளிக்கும், வழக்கமாக அட்டைப்படத்தில் போடுவாங்க இல்லையா, 1 ஏக்கரில் பண்ண இத்தனை லட்சம் அத்தனை லட்சம்னு பூனைக்காளின்னு ஒரு காயை பற்றி போட்டிருந்தாங்க. ஒரு 4 பாத்தி தான் போட்டிருப்பேன். எங்களோட கேன்டீன் செலவெல்லாம் வந்து அது பூர்த்தி பண்ணிடுச்சு. அதுக்கு பெருசாக நோயும் வரல, மருந்தும் அடிக்கலை. எங்களோட பண்ணை எல்லாமே வந்து அங்க பண்ணை தான். நாங்கள் வந்து மருந்து அடிக்கிறது இல்லை. ஏன்னா நான் வந்து அதை தொழிலாக செய்கிறதில்ல. எனக்கு வந்தால் மிச்சம், போனால் தப்பில்லைன்னு பண்ணுறதுனால வந்து மருந்து அடிக்கிறது இல்லை. இப்போ 4 வகையான விவசாயிகள் இன்றைக்கி நம்மளோட இருக்காங்க. இது வந்து ஒரு உரையாடலாக, இது ஒரு டிஸ்கஷனாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். முதல் வகை வந்து விவசாயம் பண்ணால் நாசமாக போகணுங்க, 10 பைசா பிரயோஜனம் இல்லை, விவசாயம் எல்லாம் இனி அடுத்த தலைமுறைக்கு வேண்டாம், நம்ம பையன் பிள்ளைக்கு வந்து படிப்பை கொடுத்துருவோம், அவ எங்கேயோ போய் நல்லா பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து முதல் ரக விவசாயி. 2வது ரக விவசாயி வந்து விவசாயத்தில் அருமையான லாபம் இருக்குது மாப்பிள்ள, வருஷம் நான் ஒரு 1.5 கோடி 2 கோடி எடுத்துகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற விவசாயியும் இன்றைக்கி இந்த அரங்கத்தில் இருக்காங்க, நீங்கள் பேச போகிறீங்க. 3வது ரகம் விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்குது, ஆனால் இயற்கை வழி விவசாயத்தில் தான் லாபம் இருக்குது, நானும் வருஷம் 1 கோடி 1.5 கோடி சம்பாதிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிற விவசாயி, கவர்மெண்ட்டோட அங்கக சான்று பெற்ற விவசாயி. சான்றில் 2 வகைங்க, ஒன்று விளைய வைக்கிறது, இன்னொன்று மார்க்கெட்டிங்க்கு. 2 சான்றும் வச்சுருக்கிற விவசாயி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி கோடிகள் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி, ரொம்ப முக்கியம் அவர் விற்கிற காய்கறிக்கெல்லாம் வந்து கணக்கு வச்சு வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி. நம்புவீங்களா? இதெல்லாம் நான் சொல்கிறது பொய் தானே, உண்மையும் இல்லை, அப்போ பொய்யாக தானே இருக்கணும். அவர் 3வது ரக விவசாயி. ஸோ ஃபஸ்ட்டு டைப்பு விவசாயம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. 2வது உப்பை போடாமல் மருந்தடிக்காமல் ஒரு பில்லு கூட முளைக்காதன்னா ஏன்னா நீங்கள் பொழப்பு காணான்னு பேசிட்டு, இது 2வது. 3வது ஆர்கானிக் ஃபார்மிங்கில் லாபம் இருக்குதுன்னு சொல்கிறது. 4வது இல்லத்தரசிகள், எங்கள் வீட்டுக்கு வேணுங்கிறது நாங்களே விளைய வச்சுக்கிறோம், நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, எங்கள் தேவையை நாங்கள் விளைய வச்சுக்கிறோம், எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறக்கு ஆள் இல்லை, எங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியல. இது 4வது விவசாயி. இப்போ 4 பேரும் நம்மளில் இருக்காங்க. இது ஒரு குடும்பம்னு நினச்சிக்கோங்களேன், இது ஒரு குடும்ப உரையாடலாம் நினச்சிக்கோங்க. 2 தரப்புலையும் கேள்விகள் கேட்கணும், பதில்கள் சொல்லப்படணும். அப்போ தான் வந்து அந்த மனசில் இருக்கிற சந்தேகம் தீரும். இதுதான் இன்றைய நிகழ்ச்சியோட காரணம். இதில் பாலி ஹவுஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, பசுமை கூடாரம். பசுமை கூடாரம் போட்டு அதில் லாபம் எடுக்கிற விவசாயிகள் இங்கே இருக்காங்க. பசுமை கூடாரத்தில் கம்ப்ளீட்டாக சுற்றியும் கவர் பண்ணிடுறோம். மனுஷன் உள்ளே போகிற கூட 2 டோர் இருக்குது, அந்த 2 டோரை ஒன்றை க்ளோஸ் பண்ணி தான் இன்னொன்று ஓப்பன் பண்ணணும். கம்ப்ளீட்டாக லாக் சீலு, டெம்பரேச்சரு, வெளியில் இருக்கிற காற்று, மழை, வெயில் எல்லாமே கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட். அதுக்குள்ளேயும் பூச்சி வருது, எப்படிங்கன்னு சொல்லி கேட்டோம். இதுக்கு முந்தின நிகழ்வில் வந்து நம்ம பூச்சி செல்வம் ஐயா உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் சொன்னார், ஒரு குண்டூசி முனையில் 3 பூச்சி உட்காந்து டான்ஸ் ஆடுமா. ஒரு குண்டூசி முனை எவ்வளோ பெருசு இருக்கும், கூர்மையான நுனியில் 3 பூச்சி உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து செம்பேன்னு சொல்லி, நான் வந்து வெள்ளரிக்காய்க்கு ஏங்க அது வருது பாலி ஹவுஸ்லன்னு கேட்டப்போ அவர் கொடுத்த விளக்கம். அதனால் மனித குலம் துவங்குறதுக்கு முன்னாடியே பூச்சி புழுக்கள் மிச்ச விஷயங்களெல்லாம் வந்துருச்சு. அவங்கெல்லாம் வந்து 1 அறிவு 2 அறிவு சரியா, நம்ம பின்னாடி தான் வந்தோம், 6 அறிவு கடைசியாக தான் வந்தோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஆளுமைகள் 2 ஆளுமைகள். பாமையன் ஐயா வந்து சூழலியலை கம்ப்ளீட்டாக இன்றைக்கி காலகட்டத்தில் பேசுகிற ஓசை காளிதாசன் அப்படின்னா, சங்க கால இலக்கியத்திலிருந்து அகநானூறு, புறநானூறு, சீவக சிந்தாமணி இங்கிருந்து தமிழில் எடுத்துகிட்டு வந்து இன்றைய சூழலோட பொருத்தி பேசுகிறவர் மரியாதைக்குரிய பாமையன் ஐயா. நமக்கு வந்து 200 500 தெரியாத காலகட்டத்தில் வந்து அகநானூறு பேசுகிறதுக்கு இன்னும் சில பேர் தான் இருக்காங்க நம்மளோட. இவங்களெல்லாம் பிடிச்சு வச்சு நம்ம கற்றுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த நாலேஜை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி இன்றைய நிகழ்வு. மரியாதைக்குரிய கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர் தோட்டத்துக்கு போயிருந்தப்போ நீண்ட உரையாடல், கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் உரையாடல். சுருக்கமாக 5 நிமிஷத்தில் சொல்லணுன்னா, 3G கரைசல் அடித்தும்
பூச்சி போக மாட்டேங்குங்க ஐயா, நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொன்னேன். கேட்டார், என்ன மிளகா போட்டீங்க அப்படின்னார். நான் ஏதோ கடையில் கிடச்ச மிளகா தானுங்க, நம்ம தோட்டத்தில் மிளகா இல்லைன்னு. நான் ஒரு விதை கொடுக்குறேன், அந்த மிளகாய் இப்படி தேய்ச்சிட்டு கன்னத்தில் இப்படி தேய்ச்சிங்கன்னா கண்ணை எரியணும், அந்த காரம் இருந்தால் தான் அந்த வைத்தியம் வேலை செய்யும்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன துளிகள். நிறைய நண்பர்கள் குழுவில் கேட்டாங்க, பழனிசாமியோட நம்பர் கொடுங்க, நாங்கள் அவர் பேசணும், அவர் தோட்டத்தில் போய் பார்க்கணுன்னு சொல்லி. அவர் ஞாயிற்றுக்கிழமை வர்றாரு, ரொம்ப நேரம் நம்மளோட இருப்பார். எல்லோரும் நம்பரை வாங்கிக்கோங்க. ஃபோனில் கூப்பிட்டு ஒரு சந்தேகம் 2 சந்தேகம் கேட்குறத விட நீங்கள் நேரில் அவர் தோட்டத்துக்கு போய் பார்த்தா அவர் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். போனவங்களை சும்மா அனுப்புறதில்ல, தோட்டத்தை சுற்றி காமிக்கிறாரு, பை நிறைய வந்து அவரோட காய்கறிகள் கொடுக்குறாரு. ரொம்ப குறிப்பாக விதைகள் கொடுக்குறார். அவர் தோட்டத்துக்கு நான் போயிருந்தப்பவும் ஒரு 10 ரகமான விதைகள் 50 கிராம் கொடுத்து இதை பெருக்கிக்குங்கன்னு கொடுத்தாரு. 82 வயசு, என்னை விட வேகமாக கார் ஓட்டுறார். நான் ஆட்டோ கீர் கார் தான் ஓட்டுவேன், ஐயா வந்து மேனுவல் கீர் காரு. அவர் ரிவர்ஸ் எடுத்த வேகத்தை பார்த்து நான் பயந்துட்டேன். ஃபேஸ்புக்கில் இருக்கிறார், புத்தகம் எழுதுகிறார், மேடையில் பேசுகிறார். ஐயா வந்து ஒரு குடும்ப நிகழ்வுனால ஒரு 4 வருஷம் வெளியே வராமல் இருந்தாங்க. துணைவியார் மறைஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் அவங்க வெளி நிகழ்வு கலந்துக்காமல் இருந்தாங்க. இன்றைக்கி தான் ஐயா கலந்துக்கிறதோட பொது நிகழ்வு 4 வருஷத்துக்கு அப்புறம். ஐயா மிக்க மிக்க மகிழ்ச்சி, உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்போது ஒரு வேலையை அந்த ஊரில் பண்ணிகிட்ருக்காங்க. சூலூர்லேருந்து வர்ற கழிவு நீரை சுத்திகரிப்பு பண்ணி அந்த தண்ணி வந்து கேத்தனூர் கிளவர இளவந்தி வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு தனியாரெல்லாம் சேர்ந்து குழாய் போட்டு கொண்டு வரக்கு ஒரு முயற்சி பண்ணி அது பாதி திட்டம் நிறைவேறி இருக்குது. சீக்கிரம் தண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அது எப்படின்னா 10,000 லிட்டருக்கு 3 லட்ச ரூபா. உங்களுக்கு 10,000 லிட்டர் வேணால் 3 லட்ச ரூபா ஒரு தடவை கட்டணும். நீங்கள் 1 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாம். நம்ம 30 லட்சம் கட்டணும். கட்டிட்டா காலம்போற உங்களுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒரு திட்டம் நம்ம பகுதியில் நடந்துகிட்ருக்கு, நமக்கு தெரியாது. இது மாதிரி ஒரு திட்டம் இந்த சின்னக்காளிபாளையத்துக்கோ இடுவாய்க்கோ வேளம்பாளையத்துக்கோ வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஆண்டிபாளையம் குளத்துக்கு ஏற்ற மாதிரி திருப்பூர் 3வது குடிநீர் திட்டத்தோட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த பல்லடம் மாதிரி ஏற்கனவே வந்து பாப்பம்பட்டியில் ஒரு திட்டம் ரொம்ப வருஷம் முன்னாடியே பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. ஏன் கழிவுநீர் சுத்திகரிப்பு பண்ணதுன்னா அதில் இருக்கிற தலைச்சத்து உங்களோட விளைச்சலை வந்து பாதி அதிகம் பண்ணி கொடுக்கும். எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, இங்கே வந்து ஊத்துக்குளி பகுதியில், இந்த மாணிக்காபுரம் பகுதியில் இன்றைக்கி காலையில் கூட நண்பர் சொல்லிகிட்டு இருந்தார், திருப்பூர் முதல் திட்டத்திலோட கழிவுநீர் தண்ணி டிமாண்டில் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் அருமையாக விளைச்சல் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போ சபரி காலையில் சொல்லிகிட்டு இருந்தார். நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்க வர்றேன்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி விவசாயிகள் எல்லாம் நீங்கள் கலந்துட்டு செய்யும்போது இதில் நிறைய லாபம் இருக்குது அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தமாக எனக்கு படுது. உப்பு போட்டால் தான் வரும் அப்படிங்கிறதுக்கு, உப்பு போடாமல் வரும்னு பேசுகிறதுக்கு 2 பேர் மேடையில் இருக்காங்க. இதை வந்து ஒரு முதல் முயற்சியாக பசுமை விகடன் மூலமாக வெற்றி அமைப்பு இதை எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு பயன் இருக்குது அப்படின்ற திருப்தி இருக்குது அப்படிங்கிற சூழலில் இது மாதிரி நிகழ்வுகள் 3 மாதம் ஒரு தடவை பண்ணலாம். ஏன்னா அரங்கம் இதுக்காகவே கட்டப்பட்டது, நமக்கு ஒன்றும் செலவில்லை. இந்த நிகழ்ச்சியில் வெற்றி அமைப்புக்கோ வனத்துக்குள் திருப்பூருக்கோ எங்களை சார்ந்தவங்களுக்கோ எந்தவித பிரதி பலனை எதிர்பார்க்கல. இந்த நிகழ்ச்சி நடத்தினால 10 பைசா எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு வேறு நோக்கமும் இல்லை. நாங்களும் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். இந்த மண்ணின் மைந்தர், நம்ம ஆளுங்க சிரமப்படுறாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிகச் சிறப்பானதொரு அறிமுக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திரு சிவராம் அவர்களே, மேடையிலும் அவையிலும் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி என்னுடைய அறிமுக உரையை நான் தொடங்குகிறேன். பசுமை விகடனை பற்றி இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும். குறிப்பாக இங்கே வந்தவங்க நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க, வந்து பண்ணை தூரம் பசுமை விகடன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது நீண்ட காலமாக நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பண்ணை தூரம் பசுமை விகடன் அப்படின்னா வந்து எல்லா பண்ணைகளிலும் வந்து பசுமை விகடனை கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம்.
பசுமை விடன் வந்து நம்ம சிவராம் சார் சொன்ன மாதிரி நாங்கள் மகசூல் மட்டுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதை தொடர்ந்து படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இயற்கை வேளாண்மை வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்படி ஒரு கிராமத்தில் இப்படி அரங்கம் நிறைந்த ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பசுமை விடனும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நான் பணிவோடு இங்கே தெரிஞ்சு கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பாமையனை அவர்களுக்கெல்லாம் தெரியும். முன்னாடி காலகட்டங்களில் நீங்கள் இயற்கை வேளாண்மை சம்மந்தமாக ஏதாவது ஒரு கூட்டம் வச்சா அதிகபட்சம் எவ்வளோ பேர் வருவாங்கன்னா ஒரு 10 பேர் வருவாங்க. அதில் 5 பேர் வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்களாம் இருப்பாங்க. ஆக இப்படி தான் வந்து இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்தது. இன்றைக்கி வந்து அது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கை முடிவாக கொண்டு போய் அது ஒரு மாற்றம் கொள்ளக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து மாறி இருக்குது அப்படின்னா அதில் பசுமை விடனுடைய பங்கு உள்ளது. அது பசுமை விடன் மட்டுமே இல்லாமல் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பாமையன், கேத்தனூர் பழனிசாமி அவர்களை பற்றியும் சொல்லணும். 2007ஆம் ஆண்டு வந்து நாங்கள் பசுமை விடன் வந்து கோயம்புத்தூரில் தான், இதே கொங்கு மண்டலத்தில் தான் பசுமை விடன் நாங்கள் தொடங்கினோம். 2007ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி தான் வந்து பசுமை விடன் முதல் இதழில் வந்து அங்கே வைரமுத்து மறைந்த நம்மாழ்வார் அவர்கள் மூலமாக வந்து வெளியிட்டோம். அதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா வந்து ஜனவரி 27ஆம் தேதி நேராக நாங்கள் எங்கே வந்தோம்னா நம்ம கேத்தனூர் ஐயானுடைய தோட்டத்துக்கு தான் வந்தோம். அப்போ அம்மாலாம் இருந்தாங்க. எத்தனை மணிக்கு வந்தோன்னா காலையில் 5:30 மணிக்கு. ஒரு விவசாயியை சந்திக்கணும் அப்படின்னா வந்து 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் போகக்கூடாது. காலையில் 5:30 மணிக்கு போனால் தான் வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காலையில் 5:30 மணிக்கெலாம் அவருடைய தோட்டத்துக்கு போயிருந்தோம். அவருடைய இதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இன்றைக்கி வரக்கூடிய இந்த லட்சங்களில் லாபம் அப்படிங்கிறதுக்கு முன்னோடி, தமிழ்நாட்டில் முன்னோடி அப்படின்னா வந்து கேத்தனூர் ஐயாவை தான் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் உண்மையாகவே வந்து அதுக்கான டாக்குமெண்ட் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உண்மையாகவே விவசாயம் பண்ணாதவங்க. விவசாயம் பண்ணால் ஐயாவை மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை பின்பற்றி பண்ணால் நிச்சயமாக விவசாயமும் லாபகரமான தொழில் தான் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் வந்து பசுமை விடனுடைய ஒரு பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் பேசும்போது அந்த தகவல் சொல்லுவார். நான் பசுமை விடனை பற்றி நானே வந்து நிறைய சொல்கிறதுக்கு பதிலாக மற்றவங்க பேசும்போது அதனால் பயனடைந்தவர்கள் பேசினா சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு எங்கள் அலுவலகத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது இது எங்கே செயல்படுத்தலாம் அப்படின்னா பசுமை விடன் எங்கே வந்து தொடங்கப்பட்டதோ அதே கொங்கு மண்டலத்தில் தான் இது தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போனா வந்து அது யார் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசனை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிவராம் சார் தான் ஞாபகம் வந்தார். ஏன்னா வந்து விகடனுடைய வந்து ஒரு கொள்கையை ஒரு ஸ்லோகன் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோரும் இன்புற்றிற்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படிங்கிறது தான் விகடனுடைய ஸ்லோகம். எந்த செயல் செஞ்சாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஆனந்த விகடனுடைய அந்த இதுலேயே உள்ள நீங்கள் பார்க்கலாம். இது எங்களுடைய விகடனுடைய நிறுவனத்தினுடைய ஸ்லோகம். இது தாய்மானவர் பாடலில் பாடியிருக்காரு. அவர் அந்த தாய்மானவரே இன்னொரு பாடல் பாடியிருக்காரு. என்ன அப்படின்னா வந்து அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்து விடுமே பராபரமே. சிவராம் சாரும் அவங்க கூட இருக்கக்கூடிய தொண்டர்களையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாய்மானவர் பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. மக்களுக்கு தொண்டு செய்யணும், ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா வந்து அவர் இறங்கி வேலை செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. அவரை மாதிரி இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வரணும், உருவாகணும் அப்படின்னு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லும் போதெல்லாம் வந்து அப்துல் கலாமை பற்றிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்துல் கலாமை வந்து நான் வந்து ஒரு விவசாயம் சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சியில் தான் சந்தித்தேன். இடத்துல 2004ஆம் ஆண்டு சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய சூனாம்பேடு அப்படிங்கிற ஒரு இடம், சூனாம்பேடு ஜமீன்தாரனுடைய வீட்டில் தான் வந்து நான் அப்துல் கலாம் அவர்களை சந்தித்தேன். அங்கே எதுக்கு வராங்கன்னா அந்த சூனாம்பேடு ஜமீன்தார் வந்து ராமகிருஷ்ண முதலியார்னு இப்போ இல்லை. அவர் அந்த சூனாம்பேடு ஜமீன்தாரை வந்து வள்ளல், எது கேட்டாலும் வந்து பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவங்க, எந்த நிலம் கேட்டாலும் கொடுக்கக்கூடியவங்க. அவங்களுடைய நிலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நேஷனல் அக்ரோ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தொடங்குறாங்க. இந்த அமைப்பு யார் அப்படின்னா இந்த பகுதியை சேர்ந்த சி சுப்பிரமணியத்தினுடைய அவர் இருக்கும்போதே தொடங்கியிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான இந்த மாதிரி ஒரு பில்டிங், ஒரு பயிற்சி மையம் வந்து அந்த கிராமம் வந்து சூனாம்பேட்டில் தொடங்குறாங்க. அதுக்கு அந்த ராமகிருஷ்ண முதலியார் தான் வந்து நிலம் கொடுக்குறாங்க. அவர் சென்னையில் நிறைய இடங்கள்லாம் தானம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்ப கல்லூரி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு போகலாம். அவர் தான் வந்து இந்த சி சுப்பிரமணியம் அமைப்புக்கும் வந்து அவர் நிலம் கொடுக்குறாரு. அந்த நிகழ்ச்சி தொடங்கி வைக்கிறதுக்காக அப்துல் கலாம் வராங்க. அவர் வந்து ஜனாதிபதிலாம் இல்லை, அவர் வந்து வாஜ்பாய் பிரதமராக இருந்த வாஜ்பாயினுடைய இதில் அறிவியல் ஆலோசகராக இருக்காங்க. வந்து அவர் அந்த நிகழ்ச்சியை வந்து காலையிலே வந்து தொடங்கி வைக்கிறார். நான் முதல் நாளே அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டேன். அப்துல் கலாம் பார்த்து வந்து பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன்.
இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து முடிஞ்ச பிறகு வந்து எல்லாரும் மதியம் சாப்பிட்றதுக்கு போயிருந்தாங்க. சாப்பிட்ட பிறகு வந்து அப்துல் கலாம் வந்து நம்மளை மாதிரி ரொம்ப நேரம் சாப்பிட மாட்டார், சீக்கிரமாக சாப்பிட்டு வந்துடுவார்னு நான் கணிச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், எல்லா பத்திரிக்கையாளரும் உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் அப்துல் கலாம் கொஞ்சம் நேரத்திலே வெளியே வந்துடுவார், அவர் பேட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு காத்திருந்தேன். நான் நினச்ச மாதிரியே அவர் சீக்கிரமாக வெளியே வந்தார். வந்த உடனே அவர் சந்தித்து உங்களுக்கு விவசாயத்தில் என்ன ஆர்வம் இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அப்போ தான் வந்து பொக்ரானில் வந்து அணுகுண்டு வெடிச்சிருந்தாங்க. அணுகுண்டுக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா அணுசக்தி அப்படின்னாரு. அவர் அந்த உச்சரிக்கிற வார்த்தையை வச்சு தெரிஞ்சது அவர் வருங்காலத்தில் பெரிய இடத்துக்கு போக போகிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டுகள் கழித்து வந்து ஹைதராபாத்தில் நடந்த ஒரு விவசாயம் சம்மந்தமான ஒரு பட்டமளிப்பு விழா, என்ஜி ரங்காவனுடைய பல்கலைக்கழகத்தில் வந்து அவர் ஒரு பேச்சாளராக வராங்க. அங்கே வந்தப்போ வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தகவல் சொன்னாங்க. நான் வந்து ஒரு அறிவியல் மாநாட்டுக்காக இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருந்தேன். அப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தலைநகர் வந்து டெல் அவீவில் வந்து ஒரு பெரிய ஒரு 20 மாடி கட்டடத்தில் மேலே வந்து நான் தங்கியிருந்தேன். இப்போ தங்கியிருக்கும்போது நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். நான் தூக்கம் வரலன்னு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். டம்முன்னு ஒரு பெரிய சவுண்டு கேட்டுது, அந்த பில்டிங்கே அதிர்ந்தது. உடனே நான் கீழே குனிஞ்சு பார்த்தோன்னே ஒரே புகையாக இருந்தது. உடனே கீழே இருக்கக்கூடிய ரிசப்ஷனுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி வந்து என்ன நடந்தது அப்படின்னோடனே அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக, சார் ஒரு மனித வெடிகுண்டு வெடிச்சிருக்கு என்னது அப்படின்னா, இல்லை நீங்கள் பயப்பட வேணாம், எல்லாம் இது பண்ணிட்டாங்க, நம்மெல்லாம் சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே வந்து இந்த மாதிரி குண்டு வெடிச்சிருக்கு இவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டே வந்து படுத்திருக்காரு. மறுநாள் காலையில் வந்து ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்துட்டார். எழுந்தவுடனே நேற்று குண்டு வெடிச்சுது, பேப்பர்லாம் வந்திருக்குமேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருக்க பேப்பர், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பேப்பர்லாம் வந்து எல்லா பேப்பரையும் வாங்கியிருக்காங்க. வாங்கினோடனே பேப்பர் எடுத்து பார்த்துருக்காரு. முதல் பக்கத்தில் பார்த்துருக்காரு, அந்த செய்தி இல்லை. 2வது பார்த்துருக்காரு, இல்லை. வேகமாக புரட்டிட்டு பார்த்துருக்காரு, இந்த செய்தியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையாக பொறுமையாக ஒவ்வொரு செய்தியாக பார்த்துருக்காரு அந்த பத்திரிக்கையில். கடைசியாக ஒரு சின்ன ஒரு கட்டம் கட்டி வந்து இந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு கீழே ஒரு மனித வெடிகுண்டு வெடிச்சிருக்கு, அதில் இத்தனை பேர் காயமடைஞ்சாங்க, இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு வந்து செய்தி வந்திருந்தது. ஆனால் அந்த மற்ற பத்திரிகைகள்லாம் என்ன செய்தி முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அங்கே இஸ்ரேலில் வந்து கூட்டு பண்ணை தான் இருக்கும், கிப்புட்ஸ் மோஷோன்னு இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கூட்டு பண்ணையில் ஒரு விவசாயி வந்து பெரிய வந்து பரங்கிக்காய் விளைவிச்சிருந்தார். அதை தான் வந்து தலைப்புச் செய்தியாக வச்சுருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது ஏன் இஸ்ரேல் வந்து விவசாயத்தில் வந்து பெருசாக வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆக நம்ம நாட்டிலையும் வந்து தலைப்புச் செய்தியாக வந்து விவசாயம் சம்மந்தமான செய்திகள், விவசாய தொழில்நுட்பங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நாடு விவசாயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்கும் அப்படிங்கிற சொன்னார். எனக்கு வந்து இஸ்ரேலில் போய் வந்து அவங்க அந்த பத்திரிகைகள்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து வந்து நான் வந்து தாய்லாந்துக்கு போகிறேன். நமக்கு தாய்லாந்து அப்படின்னாவே வந்து என்ன ஞாபகம் வரும்னா மசாஜ், தாய் மசாஜ் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். இந்த மசாஜுக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தம் உண்டு. என்ன அப்படின்னா வந்து தாய்லாந்தும் நம்மை போலவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விவசாயத்தை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாய நாடு. இந்த தாய் மசாஜ்னு இன்னைக்கு உலகம் முழுக்க பேசுகிறாங்க இல்லைங்களா, இந்த மசாஜு விவசாயிகள் நம்ம கொங்கு மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் காலையில் வயலில் இறங்கினா சாயந்தரம் மேடேற மாதிரி தாய்லாந்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. அவங்க உடல் வலியை போக்குவதற்காக அங்கே இருக்கக்கூடிய புத்த மத பிச்சுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இரவு நேரத்தில் விவசாயிகளுடைய வீட்டுக்கு போய் மசாஜ் பண்ணுறாங்க. அந்த மசாஜ் முறை வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அது ஒரு ப்ரொஃபஷனலாக ஆகியிருக்கு. அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் வந்து அந்த மசாஜ் முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. இது எப்போ வந்து உலகம் முழுக்க வந்து வேறு மாதிரியாக பார்க்கப்பட்டது அப்படின்னா வந்து அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் நடந்த போரில் அமெரிக்க ஆட்கள் வந்து வியட்நாமில் அடி வாங்கிட்டு குண்டடிப்பட்டு உடம்பெல்லாம் வலிப்பட்டுக்கிட்டு வரும்போது பக்கத்தில் எந்த நாட்டிலேயே போய் ஓய்வு எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க ஓய்வு எடுக்க அந்த பகுதி தான் இன்றைக்கி வந்து பட்டையான்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அன்றைக்கி வந்து அது வந்து ஒரு சாதாரண ஒரு மீனவ கிராமம். அந்த அமெரிக்கர்கள் வந்து தான் வந்து அந்த பகுதியில் இருந்து அந்த மசாஜு மற்ற பாலியல் தொழில்கள்லாம் வந்து இன்றைக்கி சர்வதேச அளவில் மாற்றினது வந்து அமெரிக்கர்கள் தான். உண்மையாக சொல்லணுன்னா அந்த நாடு வந்து மிகச்சிறந்த விவசாயத்தில் மிகச்சிறப்பான நாடு. இப்போ அண்மையில் கூட நீங்கள் பசுமை உடலில் பார்த்துருக்கலாம், தாய்லாந்தினுடைய அரண்மனை, தாய்லாந்தினுடைய இளவரசி பார்த்திங்கன்னா வந்து அவங்க வெட்டிவேர் வந்து அவங்களுடைய அரண்மனை வளாகத்தில் சாகுபடி பண்ணியிருக்காங்க. நான் போகும்போது பார்த்தேன். இன்றைக்கி வந்து அரிசி ஏற்றுமதியில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையிலும் உலகத்திலேயே வந்து
இந்தியாவுக்கு போட்டியாக இருந்தது தாய்லாந்து தான். இஸ்ரேல், டென்மார்க் போன்ற நாடுகள்லாம் வந்து பால் உற்பத்தியில் மிகப்பெரும் ரொம்ப லாபகரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நாடு தான். கூடுதலாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டிலே வந்து அதிகமாக பால் உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் தான். மாடு அதிகமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா மரவள்ளி. அந்த மரவள்ளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த திப்பியை பயன்படுத்தினா வந்து பால் உற்பத்தி கூடும். தாய்லாந்தில் வந்து ஆப்பிரிக்கா நாடுகளில் தான் வந்து மரவள்ளி கிழங்கு உற்பத்தி அதிகம். ஆனால் தாய்லாந்தில் வந்து அதை மதிப்பு கூட்டி டென்மார்க்கும் இஸ்ரேலுக்கும் அனுப்புகிறாங்க. அதனால தான் அவங்க பால் உற்பத்தியில் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காங்க. நான் வந்து அந்த தாய்லாந்தில் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம், EM அப்படின்னு சொல்லக்கூடிய எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம். அதை வந்து எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம், விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம், அங்கே அந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, காலையில் வந்து பல் துலக்கத்துலேருந்து நைட்டு தூங்க போகிற வரையிலும் அத்தனை பொருளையும் துணி வாஷ் பண்ணுறதில்ல, தரை துடைக்கிறதில்ல, குடிக்கிறதில்ல, எல்லா இடத்துலையும் அந்த இதை பயன்படுத்துகிறாங்க. அந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தயிரில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸில் சில பாக்டீரியா எடுத்து பயன்படுத்துகிறாங்க. பஞ்சகவ்யா மாதிரியான ஒரு வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லலாம். நான் இந்த அப்துல் கலாம் சொன்ன அந்த செய்திக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் அங்கே போய் ஒரு 15 நாள் இயற்கை விவசாய பயிற்சி, இந்த அரசாங்கத்தினுடைய பயிற்சி இதில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து விவசாயம் சம்மந்தமாக தான் வந்து முன்னிலைப்படுத்தி இருக்கும். முதல் தகவலாகவோ இல்லை இரண்டாவது தகவலாகவோ இருக்கும். அப்போ நான் போயிருந்த காலகட்டத்தில் வந்து நம்ம கோமாரி நோய் மாடுகளுக்கெல்லாம் பரவி இருந்து அது சம்மந்தமான செய்திகளாக தான் வந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் பேப்பர் வந்து என்ன காஸ்ட்டில் இருந்ததுன்னா 200 ரூபா. என்னென்னா இந்தியாவில் மட்டும்தான் வந்து நம்ம பேப்பருக்கோ இல்லை புத்தகங்களுக்கோ, இங்கே பாமையன் அவர்களுக்கெல்லாம் தெரியும், புத்தகங்களுக்கோ வந்து பத்திரிகையினுடைய அந்த பேப்பருக்கும் அச்சுக்குள்ளிக்கு மட்டும்தான் நம்ம பணமாக கொடுத்து வாங்குகிறோம். ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தித்தாளாக இருந்தாலும். உலகில் வரக்கூடிய மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த செய்திக்கும் விலை வைக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து புத்தகங்களில் இருக்கக்கூடிய தகவல் வந்து விலை மதிப்பில்லாதது. இந்த பாமையன் போன்றவர்களுடைய சொல்லக்கூடிய கருத்தோ இல்லை கேத்தனுடைய கருத்துக்களோ பார்த்திங்கன்னா நம்ம விலை மதிக்கவே முடியாது. ஆக பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி, புத்தகங்களாக இருந்தாலும் அது அச்சுக்கூலியும் அந்த பேப்பர் காஸ்ட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அறிவு என்பது இன்னும் வந்து இந்த மண்ணில் வந்து எப்போ திருவள்ளுவர் காலத்திலேருந்து அறிவு வந்து இப்போ பொதுமைப்படுத்தப்பட்டிருக்கு, இப்போவும் வந்து பொதுமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு தகவலை சொல்லலான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து பாடலாசிரியர் வந்து அறிவுமதி அவர்கள் வந்திருந்தாங்க. அவர் வந்திருக்கும்போது வந்து அவர் நிறைய இயற்கை சார்ந்து நம்ம பாமையனை மாதிரி இலக்கியத்தில் இருந்தும் விவசாயத்தில் இருந்தும் இருக்கக்கூடிய தொடர்புலாம் படித்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நற்றிணையில் வந்து ஒரு பாடலை வந்து சொல்லியிருந்தாங்க. நற்றிணையில் 226வது பாடலில் வந்து மரம் சா மருந்தும் கலார் அப்படின்னு ஒரு இருந்தது. அது வந்து அந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா வந்து, ஒரு அரசன் இருந்தானா வந்து அந்த அரசனுக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய் வந்தது அப்படின்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனியை பறித்து அவன் மருந்தாக பயன்படுத்திக்குவான், இலையை பறித்து பயன்படுத்திக்குவான். ஆனால் அந்த மரத்தை அழித்துத்தான் அந்த மருந்து சாப்பிட்டா அவனுடைய நோய் தீரும்னா அந்த மரத்தை வந்து என்றைக்குமே அழிக்கவே மாட்டான். அதனால் வந்து மரம்தான் பெரியது, மனித உயிர் இரண்டாவது அப்படின்னு நினைத்த தமிழ் சமூகம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் இவ்வளோ பேர் நம்ம கூடியிருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வனத்துக்குள் திருப்பூர் போன்ற அமைப்புகள்லாம் வந்து 2000 வருஷமாக நம்ம வந்து மரபணுவில் வந்து மரம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம மரபணுவில் அந்த தகவல் இருக்குது. இந்த மாதிரியான இடத்துக்கு வந்தோம். பசுமை வீடம் மாதிரியான பத்திரிகைகளில் வந்து மரம் தான் முக்கியமானது நம்ம தொடர்ந்து சொல்ல நம்ம மரபணு மேலே வருது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான மரம் வளர்ப்பு செயல்பாடுகள்லாம் வந்து நம்ம ஊக்கப்படுத்தி நிறைய செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம மூங்கில் பூங்காவில் தான் தொடங்கியிருக்கோம். இந்த செய்தியை சொல்லி நான் இந்த இடத்துல நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இங்கே வாழ்ந்த மனிதர்கள், இங்கே வாழ்ந்த தமிழர்கள் வந்து எந்த அளவிற்கு அறிவியல் நுட்பமாகவும் வேளாண்மை நுட்பமாகவும் மொழி அறிவு கொண்டவர்களாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மூங்கிலை வச்சு ஒன்று சொல்லலாம். இங்கே தமிழ் இசையில் இங்கே மூங்கில் தான் வந்து முதல்ல வந்து தோன்றிய இசைக்கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி முதல் இசைக்கருவியாக தோன்றுனது, தானாகவே இயற்கையாக தோன்றிய இசைக்கருவி அப்படின்னா வந்து மூங்கிலை தான் சொல்கிறாங்க. காடுகளில் இருக்கக்கூடிய மூங்கிலில் வண்டுகள் போய் ஓட்டை போடுமா, அந்த ஓட்டையில் வந்து காற்றடிக்கும் போது சத்தம் வந்திருக்கு. அந்த சத்தத்தை பார்த்துட்டு வந்து ஓஹோ இதிலேருந்து நாம் வந்து ஒரு இசைக்கருவியை வந்து உருவாக்கலான்னு மனிதன் கண்டுபிடிச்சிருக்கான். சரி, இதை கண்டுபிடிச்சிட்டான். இந்த மூங்கிலில் இருந்து தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கணும், மூங்கில் குழல்னு தானே பேர் வச்சுருக்கணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், புல்லாங்குழல்னு சொல்கிறோம்ல.
ஏன் புல்லாங்குழல்னு சொல்கிறேன்னா அதுக்கு பின்னாடி தான் ஒரு அறிவியல் இருக்குது. சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மேற்கத்திய விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா மூங்கில் வந்து புல் இனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது புல்லுடா, அதனால் புல்லாங்குழல்டா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக வந்து நம்மகிட்ட என்ன மாதிரியான அறிவுகள்லாம் இருந்திருக்கு, அதை நம்ம வந்து வெளிப்படுத்த விதமாக நம்ம அதை தெரிஞ்சிக்காமல் இருந்திருக்கோம். இப்போ வந்து இந்த இயற்கை வேளாண்மை நம்மாழ்வாரையா போன்றவர்கள், பாமையன் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து இந்த களப்பணிகள் செய்கிறது மூலமாக தொடர்ந்து வந்து இதுக்கான அறிவு வந்து முன்னெடுக்கப்படுது. அரசாங்கமும் அதை சார்ந்து வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க என்பதை கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இப்படி ஒரு சிறப்பானது ஒரு நிகழ்வை நான் இந்த அளவுக்கு சிறப்பாக அமையன்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையாக வந்து நான் பேசணுன்னு கூட வரல. என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய பாமையன் போன்றவர்கள், கேத்தனூர் ஐயா போன்றவர்கள் பேசுகிறத கேட்கணும் அப்படின்னு தான் வந்தேன். வழக்கமாக நான் வந்து குட் லெசனர் பிகம் குட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நல்ல காதில் கேட்டால் தான் நல்லா பேச முடியும் அப்படிம்பாங்க. தமிழ்லேயும் இதுக்கு வந்து செல்வத்தில் செல்லும் செவி செல்லும் அச்செல்லும் செல்வத்தில் எல்லாம் தலை, கற்றலில் கேட்டலில் நன்றே அப்படிங்கிறாங்க. அதனால தான் நாங்கள் பசுமையுடன் வெறும் பத்திரிகை பணியுடன் நிறுத்து கொள்ளாமல் சிவராமன் சாரை போன்றவர்கள் புரவலர்களை முன்னிலையில் படுத்தி இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் காது வழியாக நம்ம செய்திகள் வாங்கும்போது என்றைக்கும் மறக்கவே மறக்காது. படிக்கிறது ஒரு நேரம் மறந்துடும். அதனால் இன்றைக்கி எல்லோரும் நிறைய காது வழியாக செய்தி வாங்கி இந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாளாக உங்களுக்கெல்லாம் அமையும் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.